அன்புள்ள கடகராசி நேயர்களே, கடகராசிக்கு குரு கடகராசிலேயே பயிற்சியாகிறார். ஜென்மத்தில் குரு வருகிறார். ஜென்மத்தில் குரு வருகிறார். இதுவரைக்கும் உங்க ஸ்தானத்துல எங்க இருந்தாரு சாமி? 12ஆம் இடத்துல இருந்தாரா? இப்போ ஜென்ம குருவாக வந்து விடுகிறார். ஜென்ம குரு என்ன செய்யும்? போன வாட்டியும் பிரச்சனை சார், இந்த வாட்டியும் பிரச்சனை சார், எனக்கு என்ன பண்றதுனே ஒன்னும் புரியல சார், கண்ணை கட்டி காட்டுக்குள்ள விட்ட மாதிரி இருக்கு. எங்க சார் நான் திசை தெரியுது, எந்த திசையை நோக்கி போறேன்னு எனக்கு தெரியலையே, ஏதோ ஒரு பக்கம் போறோம், என்ன முடிவு எடுக்கிறதுன்னு தெரியல. அப்படித்தானே போயிட்டு இருக்குது. அப்படித்தானே சாமி போயிட்டு இருக்கு. அது இனிமேல் கொஞ்சம் மாற்றம் பண்ணும். ஓகேங்களா? இதுவரைக்கும் விரயஸ்தானத்துல பயணிச்சார். சுப விரயங்கள் பண்ணிருப்பீங்க, தேவையில்லாத விரயங்கள் பண்ணிருப்பீங்க. கரெக்டா? இது இனி வரும் காலங்களில் கொஞ்சம் மாறும். அதாவது எப்படி சொன்னா, ஒரு டம்ளர்ல தண்ணி வலிய சுடுதண்ணி இருக்கு. அந்த சுடுதண்ணிய கொஞ்சம் எடுத்துட்டு கொஞ்சம் குளிர்தண்ணி ஊத்துனா எப்படி இருக்கும்? கொஞ்சம் சூடாருமா? அது மாதிரிதான் சார் போகும். கண்டிப்பா மாற்றத்தை பண்ணிக்கலாம். ராமர் வனவாசம் போனது இந்த குரு பயிற்சி. இந்த குரு கடகத்துக்கு வரும்போது கண்டிப்பா ஒரு மாற்றங்கள் நடக்கும். நான் நல்லா வேலை செய்யறேன் சார், என்ன உயர் அதிகாரி மதிக்க மாட்டேங்கிறார் சார், போறாரு சார், என்ன திட்டுறாரு சார், தேவையில்லாத மன அழுத்தத்தை கொடுக்கிறாரு சார். மன அழுத்தத்தை கொடுத்திருக்கிறாரா? இந்த கடகராசிக்காரர்கள் எப்போதும் ஒரு விதமான பய உணர்வோடையே இருப்பாங்க. பயம், இதை செஞ்சா வாழ்க்கையில முன்னுக்கு வருமா, இல்ல இதனாலதான் நாம தோக்கிறோமா அப்படிங்கிற இதெல்லாம் வந்திருக்குதா? அதனால இந்த உணர்ச்சி, இந்த இதை பயத்தை எல்லாம் நாம தூக்கி ஓரம் கட்டிட்டு புது மனிதனா முயற்சி எடுக்கணும். நீங்க உங்க சொந்த முயற்சி எடுக்கணும் சாமி. அடுத்தவங்க சொல்றாங்க, நண்பர் சொன்னாரு, நான் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன் அப்படின்னு போய் வீண் விவகாரங்களில் மாட்டிக்கொள்ளாதீர்கள். ஜென்மக்குரு இல்லையா? வன்மப்படி உங்க குடும்ப உறுப்பினர்களே ஒரு பிரச்சனையை செஞ்சிருப்பாங்க, நீங்க ஒண்ணு பேசியிருக்க மாட்டீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையை சாவகாசமா உட்காந்து பேசியிருப்பீங்க. ஆனா இந்த பிரச்சனைய உன்னாலதான்ப்பா வந்தது, நீதான்ப்பா முழுக்க காரணம், நான் வேண்டான்னு சொன்னேன், நீ அப்போ வேண்டாம், அதை பண்ணலாம் இதை பண்ணலாம் அப்படின்னு பேசியிருப்பீங்க. பொருளாதார மாற்றம் பண்ணலாமா, இப்படி விரயமாயிட்டு இருக்குது, எதோ ஒண்ணு பண்ணலாமான்னு பேசியிருப்பீங்க. ஆனா அதுவே உங்களுக்கு குடும்ப சிக்கலா கொண்டாந்து விட்டுரும். கண்டிப்பா பிரச்சனை வரும் சாமி. ஜென்மக்குரு இல்லையா? பயந்தே வாழணும். இதுக்கு குருவுடைய வழிபாடு ரொம்ப முக்கியம். அதனால பெரிய பொருளாதாரங்களை கையில் எடுக்காதீங்க, பெரிய கடன் வாங்காதீங்க. ஒரு கடனை வாங்கினா ஒரு கடனை கட்டி போட்டு அடுத்த கடனை வாங்க. ஏற்கனவே நம்ம வாங்கி வச்சிருப்போம், வீடு கட்டியிருப்போம், சொத்து வாங்கியிருப்போம், பசங்களுடைய கல்வி செலவுக்காக கடன் வாங்கியிருப்போம். அந்த கடனை எல்லாம் கட்ட முடியாத சூழ்நிலை ஏற்கனவே ஒரு வருட காலம் இருந்திருக்கு. சரி, இனியாவது மாறுமான்னு பார்த்தா கொஞ்சம் தான் மாற்றம் அளிக்கும், பெரிய மாற்றங்கள் நடைபெறாது. அதனால உங்க வாழ்க்கையில கவனமா இருக்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஒரு தொழில் முனைவோர் புதிய தொழில் தொடங்குவதில் கொஞ்சம் சமயோஜித புத்தியாக யோசனை பண்ணி தொழில் தொடங்கலாம். இல்ல சார், இப்படியே தொழில் போகுது சார், என்னால விரிவாக்கம் தான் பண்ணணும், விரிவாக்கம் பண்ணித்தான் ஆகணும், கடனை வாங்கணும், கையில காசு இல்லை, சரி வாங்குவோம், வாங்கித்தான் போட்டு பார்ப்போம் அப்படின்னு அதிகமா ஆசைப்பட்டு வீணா வலையில விழுந்து அந்த மாய வலையில விழுந்துடாதீங்க. நண்பர் சொல்லுவார், தம்பி வாப்பா உனக்கு அந்த வேலைக்கு போலாம், அந்த தொழில் பண்ணலாம், நீ ஒரு 10 லட்சம் ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, கண்டிப்பா அதுல மாற்றம் வரும் பார். அப்படி அடுத்தவங்களுடைய பேச்ச கொஞ்சம் கவனமா கேளுங்க, யோசனை பண்ணி பார்த்து அந்த முடிவெடு. எடுத்தோம் கவுத்தோம் அப்படிங்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடும். ஏன்னா ராமர் வனவாசம் போனார், அவர் யாரு? கடவுளுடைய அவதாரம் இல்லையா? அந்த கடவுளுடைய அவதாரத்துக்கு இந்த நிலைமைனா நாமெல்லாம் யார்? மனிதர்கள் தானே. கண்டிப்பா பிரச்சனை வரும் இல்லையா? அதனால புதிய முயற்சிகள் தொடங்குவதில் கொஞ்சம் கவனமாக கையாளுங்க. குழந்தைகள் படிப்பு சார், உயர்கல்விக்காக நான் கடன் வாங்குறேன் சார், என் சொத்தை கொண்டு டாக்குமெண்ட் அடமானம் வச்ச சார், இது எனக்கு ஒரு மன அழுத்தமா இருக்கு சார், நைட்டு படுத்தா தூக்கம் வரல சார், என்ன பண்றது எனக்கு தெரியல சார், இப்படி எல்லாம் ஓடுதா, என்ன பண்ண போறோம்னு தெரியலன்னு பயம் வருதா? அப்ப இதையெல்லாம் மாற்றமா இல்லையா? கண்டிப்பா நீங்க கவனமா செயல்படணும். குருவை வழிபாடு செய்யுங்க. இப்போ கடகராசிக்காரர்கள் புதிய முயற்சியை கொஞ்சம் எடுக்கிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். ஏன்னா புதிய முயற்சி எடுத்தோம்னா நம்ம மாட்டிக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இப்ப பூர்வ புண்ணியம் புத்திரஸ்தானம் வேலை செய்யுது இல்லையா, அல்ல வம்பு வழக்குல இருந்திருக்கும் இல்லையா, உங்க குரு வழிபாட்டால இந்த பிரச்சனையை நாம ஈஸியா தீர்த்தரும்.
வம்பு வழக்கு கோர்ட்டு பிரச்சனை சந்திச்சீங்களா? சந்திச்சிருப்பீங்க. ஏன்னா விரயம், சொத்து பிரச்சனை இது எல்லாம் இருந்திருக்கு. ஆனா என்னன்னா இதையெல்லாம் மாத்திக்கலாம் நீங்க கொஞ்சம் நெளிவு சுழிவோட. நெளிவு சுழிவுனா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி, அதாவது நான் என்னோட புடியிலேயே இருக்கிறேன் சார், அந்த புடி விட்டு நான் கீழே வர மாட்டேன் சார், என்னுடைய முடிவு தான் சார் கரெக்டான முடிவு அப்படின்னு இருக்கிறத கொஞ்சம் யோசனை பண்ணி கலந்து ஆலோசிச்சு உங்களுடைய பிரச்சனையை தீர்த்துட்டீங்கன்னா பூர்வ புண்ணிய சொத்து, வம்பு வழக்குகள், சகோதர சகோதரிகள் சண்டை, இது எல்லாம் சால்வ் ஆயிடும். தாய் வழி சொத்து இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு கிடைக்கல, கொஞ்சம் போராடிட்டு இருக்கு. அதுவும் உங்களுக்கு மாற்றத்தை பண்ணி கொடுக்கும். உங்களுக்கு கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய காலம். அதனால உங்க சுய ஜாதகத்தையும் செக் பண்ணிக்கும். நல்ல திசை நடக்குதா, நல்ல புத்திகள் நடக்குதா, நாம என்ன திதியில பிறந்திருக்கிறோம், என்ன நாமயோகத்துல பிறந்திருக்கிறோம், என்ன கர்ணத்துல பிறந்திருக்கோம், இதையெல்லாம் அனலைஸ் பண்ணுங்க. அதன் மூலமா நாம் மாற்றத்தை சந்திச்சிடலாம். ஏன்னா சுப திசைகள் வந்துட்டா நமக்கு சுபத்தன்மையை கொடுத்துருவோம். எனக்கு அவயோகி திசை நடக்குது சார், முடக்காதிபதி திசை நடக்குது சார், நான் என்ன சார் பண்ணணும்னா அதுக்கு உண்டான கோயில் ஸ்தலங்களுக்கு நாம போய் வணங்கி வந்தாலே, அந்த தெய்வத்தை வணங்கி வந்தாலே உங்களுக்கு மாற்றத்தை கொடுத்து விடுவர். ஆக மொத்தத்தில் இந்த கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்பட்டாலே உங்களது வாழ்க்கை பிரகாசிக்கும். எனவே புதிய முயற்சிகள் எடுப்பதில் கொஞ்சம் பரிசீலனை செய்து எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த ஆண்டு, இந்த குரு பயிற்சி ஆண்டு உங்களுக்கு நன்மை பயக்கும் என நம்புவோம். கண்டிப்பாக மாற்றத்தை பண்ணித்தரும். அவயோகமான திசையோ இப்படி நடக்குது என்றால் நீங்கள் அதுக்கு ஜாதகம் பார்த்து தங்களை மாற்றிக்கொள்ளலாம். எளிய பரிகாரத்தின் மூலமாக மாற்றிக்கொள்ளலாம். கீழே தெரிகின்ற ஸ்கிரீனில் அந்த நம்பருக்கு கான்டாக்ட் செய்து உங்கள் வாழ்க்கை திறனை, உங்கள் வளர்ச்சியை நீங்கள் தாராளமாக எளிதில் மாற்றிக்கொள்ளலாம். கடகராசி நேயர்கள் கொஞ்சம் கவனமாக செயல்படும். அடுத்த ஆண்டும் இந்த ஆண்டும் நன்றாக அமையும் என இறைவனை பிரார்த்திப்போம். நன்றி.